இந்த ஆடி மாதம் அதே மாதிரி பங்குனி மாதம், இந்த சில மாதங்கள் நாம் மார்கழி மாதம் சில மாதங்களை நாம் தவிர்க்கிறோம். இந்த சுப காரியங்களுக்கோ சுப விசேஷங்களுக்கு நாம் சில விஷயங்களை தவிர்க்கிறோம். அதற்கு நிறைய காரண காரியங்கள் இருக்குது. அந்த காரண காரியங்களை நாம் தெரிந்து கொள்வதன் மூலமாக நமக்கு பலவிதமான நன்மைகள் வந்து சேரும். ஆஸ்ட்ரோவெட் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஆடி மாதம் அல்லது ஆனி மாதம், ஒரு பங்குனி மாதம், மார்கழி மாதம், இது போன்ற சில மாதங்களை நாம் தவிர்க்கிறதும், ஒரே மாதத்தில் 2 அமாவாசை, 2 பௌர்ணமி, இது போன்ற வரக்கூடிய விஷயங்களை நாம் தவிர்க்கிறதும் நம்முடைய இயல்பாக இருக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னால், இதுக்கு ஒரு அறிவியல் ரீதியான ஒரு விஷயங்கள் உள்ளடங்கியிருக்கு. இந்த பூமி அப்படின்னு நாம் சொல்லும் பொழுது சூரியனை சுற்றி வரக்கூடிய கோள்கள். இந்த சூரியனை சுற்றி வரக்கூடிய கோள்களில் சுக்கிரன் மிக மிக முக்கியமானவர். பூமிக்கு முன்னாடி சுக்கிரன், பூமிக்கு பின்னாடி செவ்வாய். இந்த சுக்கிரனுக்கும் செவ்வாய்க்கும் பூமிக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது. செவ்வாய் பூமிக்காரகன், நாம் பூமி. இந்த பூமியும் செவ்வாயும் இரட்டை பிறவிகள் போல. அதே மாதிரி சுக்கிர பகவான் அப்படின்னு நாம் சொல்லும் பொழுது, சுக்கிரன் நமக்கு சந்தோஷத்தை, கண்ணுக்கு தெரியாத சந்தோஷத்தை தருபவர் சுக்கிரன். இந்த ஆடி மாதம், ஆடி மாதம் போன்ற காலகட்டங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் இருக்கக்கூடிய இடம் மிதுனம், கடகம், சிம்மம் போன்ற இடங்கள். முக்கியமாக கடக்கக்கூடிய நட்சத்திரங்கள், முக்கியமாக இந்த கடக்கக்கூடிய நட்சத்திரங்களில் நம்முடைய கர்மாவை குறிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. அதனால் இந்த காலகட்டங்களில் நாம் சில விஷயங்களை தவிர்க்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க. எல்லாவற்றுக்கும் அறிவியல் பூர்வமான ஆதாரங்களுடன் அந்த விஷயங்கள் நடக்கிறது. சுக்கிரன் அல்லது சுக்கிரனுடைய பிள்ளை அவர்களுடைய வலம் வரக்கூடிய நேரத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷங்கள் பாதிப்படையும். அந்த இடத்துல வரும்பொழுது பாதிப்படையுது. அதனால தான் நாம் தவிர்க்க வேண்டும், இந்த காலகட்டங்களை தவிர்க்க வேண்டும் நாம் சொல்கிறது. அதே நேரத்தில் நாம் சில விஷயங்கள் எல்லாம் மறந்து விட்டு நிறைய விஷயங்கள் நம்ம மாற்றிக்கிட்டோம் அல்லது மறந்துட்டோம். செவ்வாய்க்கிழமை மங்கள வாரம், மங்களங்களை தரக்கூடிய வாரம். ஆனால் நாம் அதை ஒதுக்கி விட்டோம், நல்ல காரியங்களை செய்ய மாட்டோம் செவ்வாய்க்கிழமை. சனிக்கிழமை ஸ்திரவாரம், ஒரு விஷயத்தை ஸ்திரமாக இருக்கும் செஞ்சால், ஆனால் நம்ம அதை ஒதுக்கி விடுவோம், ஏன்னா சனினாலே நம்மளுக்கு பயம். இந்த சனிக்கிழமை சில விஷயங்கள் வாங்குவதற்கு நல்லது. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை சில விஷயங்கள் செய்வதற்கு நல்லது. ஆனால் நாம் புதன்கிழமை செய்வோம். புதன்கிழமை மாயமான தினம். சில விஷயங்களை இது மாயமாக்கிடும். 60-70 வருடங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு இப்போது ஒரு சில பிரிவினர்கள் தான் ஒரு சில வேலைகளை செய்து கொண்டிருப்பார்கள். அதாவது மளிகை சாமான் என்றால் ஒரு சிலர், கடைகள் நடத்துவது ஒரு சிலர், அதே மாதிரி இந்த துணிக்கடைகளை நடத்துவது ஒரு சிலர். இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா புதன்கிழமை லீவ் விட்டுருவாங்க. ஏன்னா புதன்கிழமை மாய தினம், அன்றைக்கி யாரும் வாங்க மாட்டாங்க சாமான் அப்படின்னு சொல்லி லீவ் விட்டுட்டு இருந்தாங்க. அது இப்போ நம்ம அப்படியே மாற்றிட்டோம். மாறி இப்போது ஞாயிற்றுக்கிழமை ஹாலிடேவாக போயிடுச்சு, லீவ் நாளாக ஆயிடுச்சு. ஆங்கிலேயர்களுடைய வந்ததுக்கப்புறம் நிறையா நம்மளுடைய விஷயங்கள் எல்லாம் மாறி நிறையா விஷயங்கள் நம்மளை விட்டு மறைக்கப்பட்டு விட்டது.
அப்போது நம்மளுடைய தேடல்களும் சுருங்கிருச்சு. நம்மளுடைய தேடல்கள் ஏன் எதுக்குங்கிற தேடல்களும் சுருங்கி விட்டது. அப்போது இந்த ஆடி மாதம், ஆனி மாதம், அதாவது ஆவணி மாதம் விநாயகர் சதுர்த்தி வரும் வரை, அதனால தான் பிள்ளையார் சதுர்த்தின்னு அங்கே ஒன்று வச்சுருக்காங்க. விநாயகர் சதுர்த்தி வரும் வரை, அந்த ஆனி மாதத்திலிருந்து விநாயகர் சதுர்த்தி வரும் காலம் வரை நாம் நல்ல விஷயங்களை செய்வதோ, பொருட்களை வாங்குவதோ, அதாவது சுகத்திற்கான பொருட்களை வாங்குவதோ நாம் தவிர்க்க வேண்டும். அவ்வாறு தவிர்த்தால் நமக்கு நிம்மதியும் சந்தோஷமும் வந்து சேரும். நன்றி, வணக்கம்.